அரிட்டாப்பட்டியில் நாளை பாராட்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் முதல்வருக்கு தற்போது அழைப்பு விடுக்கும் விதமாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அரிட்டாப்பட்டி மக்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாளைய தினம் அரிட்டாப்பட்டியில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. அதற்கு காரணமாக தற்போது முதல்வருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். நிச்சயமாக இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசானது அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வர விடமாட்டேன், அப்படி வந்தால் நான் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு அரசும் அதற்கான தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் மக்களின் போராட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்புக்கும் பணிந்த ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்து சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியாட்டது. இதனைத் தொடர்ந்து அப்போது மக்கள் அங்கு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்நிலையில் இந்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு விஷயத்தில் ஒரு முடிவோடு இருந்து நிலையாக இருந்து ஒன்றிய அரசை பணிய வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நாளை மதுரை அந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் பாராட்டு விழாவானது நடைபெற உள்ளது. இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சருக்கு அழைப்பு விடுப்பதற்காக அரிட்டாப்பட்டியை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது தலைமைச் செயலகம் வந்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவர்கள் அந்த விழாவிற்கு அழைப்பு விடுக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னையில் நடைபெறும் அந்த குடியரசு நாள் விழா நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சரியாக 11:10 மணிக்கு சென்னையிலிருந்து மதுரை புறப்படுகிறார். மதுரை புறப்பட்டு அங்கு அரிட்டாப்பட்டியில் நடைபெறும் அந்த பாராட்டு விழாவில் அங்கு கலந்து கொள்கிறார். அங்கு கலந்து கொண்டு அங்கு பல்வேறு தகவல்களையும் அங்கு பேச உள்ளார். மிக முக்கியமாக கூற வேண்டுமா, அந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தொடக்கத்தில் இருந்தே தமிழ்நாடு அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்காது, அதற்கு வருவதற்கும் விடாது என்று உறுதியாக இருந்தார். அந்த உறுதியின் அடிப்படையில் தான் தற்போது ஒன்றிய அரசு பணிந்து அதற்கான அந்த டங்ஸ்டன் அனுமதியை ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சருக்கான பாராட்டு விழா நடைபெற உள்ளது. அதில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அந்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மதுரை சென்று அங்கு கலந்து கொள்ள உள்ளார். கண்ணன், அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். அங்குள்ள மக்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா? அரிட்டாப்பட்டியில் தங்கம் அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் எப்போதுமே அமைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். இதனை தொடர்ந்து அங்கு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடர்பாக ஒரு அறிக்கையும் தெரிவித்து நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் வராது என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அந்த பகுதியினுடைய அமைச்சர் மூர்த்தியும் அந்த பகுதிக்கு சென்று முதலமைச்சரின் கருத்தை தொடர்ந்து தெரிவித்து வந்தார். இதன் காரணமாக தற்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரத்து செய்யப்பட்டது. அந்த பகுதி மக்கள் அங்கு பட்டாசு வெடித்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தற்போதும் அதே மகிழ்ச்சியை உள்ளனர். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழாவை அவர்கள் நாளை மதுரையில் நடத்த உள்ளனர். அதற்காகத்தான் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த அழைப்பை ஏற்று அவர் நாளை மதுரை சென்று அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். நாங்கள் 2 மாதமாக இந்த தகவல் கிடைச்சதுலேருந்து நாங்கள் பல கட்டமாக போராட்டம் நடத்தினா அரட்டாவட்டியில் ஆரம்பித்து அழகர்கோயிலில் நடத்தி, வல்லாளப்பட்டியில் போராட்டம் நடத்தி, மேலூரில் பெரிய பிரமாண்டமாக நடத்தி போராட்டத்தை நடத்தினா அதுக்கு அடுத்து எங்களுக்கு அமைச்சர் எங்களுடைய தொகுதி எங்களுடைய மதுரை மாவட்ட அமைச்சர் அரட்டாவட்டி கிராம சபை கூட்டத்திலேயே கலந்துக்கிட்டு இது வராத தடுக்கிற லெவலுக்கு ஏற்பாடு பண்ணுறதா எங்கள்கிட்ட தகவல் சொல்லியிருந்தார். உடனடியாக முதலமைச்சருக்கு தகவல் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து நாங்கள் வல்லாளப்பட்டியில் கூட்டத்தை போட்டிருந்தோம், பெரிய அளவில் போட்டோம். அந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருந்து நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் வரவிட மாட்டேன், முதல்வர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து முதல்வரை அடுத்து அறிக்கை கொடுத்துட்டாரு. இந்த
இது நான் இருக்கும் வரை ஒருபடி மண்ணை கூட இதை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தகவலும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானத்தை போட்டு எங்களுக்கு இது எப்போவுமே வராத அளவுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிட்டார். மத்திய அரசுக்கு அனுப்பிட்டார். மத்திய அரசு அது பரிசீலனை பண்ணி எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா அமைச்சர்களுமே எல்லா இதுவும் கட்சி பாகுபாடு பார்க்கல. அடுத்து வந்து இப்போ அந்த இதெல்லாம் எங்களுக்கு நல்ல விதமாக முடிஞ்சிருக்கிறதுனால நாங்கள் முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு எங்கள் ஊருக்கு கூப்பிட்றதுக்காக வர்றேன். தாய் கிராமம் வல்லாளப்பட்டி, அது 48 கிராமத்துக்கு தலைமையான கிராமம் வல்லாளப்பட்டி, அதுக்கு கூப்பிட்றதுக்காக அரட்டாவட்டிக்கும் கூப்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். புது ரத்தம் கொடுத்துருக்காரு. புதுசாக எங்களுக்கு பிளட் வந்த மாதிரி இருக்கு. வயசு எங்களுக்கு புத்துயிர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நான் இருக்கும் வரை நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த ஒரு வரிக்கு நன்றி சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.